பாஸ்கா என்கிழமை 4 அழகு என்று திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வாயில் வழியாகத்தான் நுழைய வேண்டும். அப்படி அவர்கள் நுழைவதற்காக முயற்சித்த வாயிலின் பெயர் அழகு வாயில். அப்படி என்றால் அந்த வாயில் எத்துணை அழகாக இருந்திருக்கும் என்பதை நாம் யூகித்து பார்க்க வேண்டும். அந்த வாயிலை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது ஆலயம். அப்படி என்றால் வாயிலே இவ்வளவு அழகு என்றால் ஆலயம் எவ்வளவு அழகாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஆலயத்தை தாண்டி உள்ளே சென்றால் கடவுளின் பேழை. ஆலயமே இவ்வளவு அழகு என்றால் கடவுளின் பேழை எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். பேழையை தாண்டி உள்ளே சென்றால் கடவுள் கொடுத்த கட்டளைகள். பேழையே இவ்வளவு அழகாக இருக்கும்போது கடவுள் கொடுத்த கட்டளை எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். அந்த கட்டளையை தாண்டி இந்த கட்டளைக்குள் இருக்கக்கூடிய இறை வார்த்தை, அதாவது கடவுள் எவ்வளவு மேன்மையானவராகவும் அழகு மிக்கவராகவும் இருக்க வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ரசிப்பதற்காகத்தான் அழகு வாயிலின் வழியே உள்ளே நுழைகிறார்கள். ஆனால் அங்கே அவர்கள் கண்டது என்ன? அழகே இல்லாத ஒரு மனிதரை காண்கிறார்கள். அதாவது கால் ஊனமுற்ற ஒருவரை காண்கின்றார்கள். இவர்களெல்லாம் அழகாக, உடல் அளவில் அழகாக இருப்பதால் தான் உள்ளே சென்று கடவுளின் அழகை காண முடிகின்றது. ஆனால் அவருக்கு உள்ளே செல்வதற்கு வழியே இல்லையே. அவரை தூக்கி கொண்டு தானே வருகிறார்கள். அழகே இல்லாமல் இருப்பதால் தான் அவர் அழகு வாயிலில் அருகேயே கிடந்து கொண்டிருக்கின்றார். அவரை அழகாக்கிவிட்டால் அவரும் உள்ளே சென்று கடவுளின் அழகை காணலாம் அல்லவா? ஆகவே தான் பேதுரு அவரை பார்த்து சொன்னார், என்னிடம் கொடுப்பதற்கு பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுவின் பெயரால், அழகுமிக்க இயேசுவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்லி அவருக்கு வாய்ப்பை தருகின்றார். அவரும் கடவுளை போற்றியவாறே துள்ளி குதித்து ஓடுகின்றார். இப்பொழுது அழகானவர் கடவுளின் அழகை பார்ப்பதற்கு தயாராகிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்வில் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். பேதுருவின் நிலையிலிருந்து யாராவது அழகில்லாமல், அதாவது ஆன்ம அளவில் அழகில்லாமல் இருந்தால் அவர்களை அழகாக்குவதற்கு, அதாவது திருத்துவதற்கு கற்றுக்கொள்வோம். நாமும் திருந்திக் கொண்டு அழகாகி அழகான கடவுளை பரிசுத்த உள்ளத்தோடு பார்ப்பதற்கு துள்ளி குதித்து உள்ளே செல்வோம்.